திருச்சி என்றாலே கழகத்திற்கு திருப்பு முறைன்னு சொல்லுவாங்க. இந்த திருச்சி தான் அன்பில் தர்மலிங்கம் தாத்தா, திராவிட பண்ணை, முத்துகிருஷ்ணன் போன்ற ஏராளமான கழக வீரர்களை தந்த மாவட்டம் இந்த திருச்சி மாவட்டம். நின்ற தேர்தலாம் வென்ற ஒரே தலைவர்னா நம்முடைய முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள் மட்டும்தான். அதற்கு ஒரு தொடக்கமாக இருந்து ஒருங்கிணைந்த திருச்சி மாவட்டத்தில் இருந்த இந்த குளித்தலை தொகுதியில தான் தலைவர் அவர்கள் முதல்ல இருந்து ஜெயிச்சாங்க. நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் திருச்சியில எத்தனையோ மாநாடுகளை நடத்தியிருக்கு. 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு இதே திருச்சியில ஒரு மிகப்பெரிய மாநாட்டை நடத்தி காட்டினோம். இப்பொழுது மீண்டும் அதே திருச்சியில நம்ம சந்திக்கிறோம். இந்த சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர், துணை முதலமைச்சர் இதெல்லாம் தற்காலிகம் தான். எனக்கு எப்பவுமே மனசு ரொம்ப நெருக்கம்னா அந்த இளைஞரணி செயலாளர் பொறுப்பு தான். நான் பல முறை சொல்றதுதான், எந்த கூட்டத்துக்கு போனாலும் இந்த மாதிரி சிரிச்சு மனசு விட்டு பேச மாட்டேன். அது இளைஞரணி கூட்டம் வரும்போது ஒரு குடும்ப நிகழ்ச்சிக்கு வந்த ஒரு உணர்வு. இளைஞரணி செயலாளராக பொறுப்பேற்ற பிறகு சென்னையில் நடந்த அந்த முதல் கூட்டம் இன்னும் என்னுடைய நினைவுகள் இருக்கு. இயக்கத்துல நம்முடைய கழகத்துல கிட்டத்தட்ட 23 அணிகள் இருக்கு. ஆனா கழகத்துடைய இதயம் அப்படின்னா அது நம்முடைய இளைஞர் அப்படின்னு, அது நம்முடைய தலைவர் உருவாக்கின அந்த இளைஞர் அணி தான். கலைஞர் அவர்களால் இயக்கத்துடைய முதன்மையான அணின்னு தொடர்ந்து பாராட்டப்பட்ட அணியும் இளைஞர் அணி தான். அப்படிப்பட்ட அந்த இளைஞர் அணியில பொறுப்புல இருக்கிறது நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை. கழகத்துடைய அடித்தளம், கழகத்துடைய நாற்றாங்கல்னு சொல்ற அளவுக்கு இளைஞர் அணி இன்னைக்கு பல பேரை உருவாக்கி இருக்கு. மாண்பு முதலமைச்சர் அவர்களால் தாட்கோ தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள நம்முடைய இளைஞர் அணியினுடைய மாநில துணை செயலாளர் என்னுடைய அன்பு சகோதரர் இளையராஜா அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வோம். இப்ப சமீபத்தில் திருப்பூர் தங்கராஜ் அவர்களை நம்முடைய அமைப்பாளர் பொறுப்பிலிருந்து அவர் மாநகர பொறுப்பாளராக பொறுப்பேற்றிருக்கிறார். அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். இன்னொரு முக்கியமான ஒரு வாழ்த்து, 14 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாட்டுக்கு சிறந்த நாடாளுமன்ற உறுப்பினர் விருது பெற்ற நம்முடைய கழகத்திற்கும் இளைஞரணிக்கும் தமிழ்நாட்டிற்கும் பெருமை சேர்த்திருக்கக்கூடிய திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு அண்ணாதுரை அவர்களுக்கும் நம்முடைய பாராட்டுக்களை நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். இளைஞரணி இருக்கிறதே பெருமை. நீங்க இப்படிலாம் சாதிக்கும் பொழுது, நல்ல பேர் வாங்கும் போது நம்முடைய இயக்கத்திற்கும் பெருமை, இளைஞரணிக்கும் மிகப்பெரிய ஒரு பெருமை. இன்னைக்கு இவங்க மட்டும் இல்ல, இன்னைக்கு பல ஒன்றிய செயலாளர்களாக, மாவட்ட செயலாளர்களாக, மாநில நிர்வாகிகளாக, சட்டமன்ற உறுப்பினர்களாக, அமைச்சர் பெருமக்களாக, துணை முதலமைச்சராக, முதலமைச்சராக இந்த இளைஞரணியிலிருந்து தான் இளைஞரணி தான் தந்திருக்கு. இதை நான் ஏன் சொல்றேன்னா, இளைஞரணியில சிறப்பா சரியா நீங்க செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கான அங்கீகாரம் நிச்சயமாக கிடைக்கும். வந்திருக்க அத்தனை பேரும் பொறுப்புக்கு வந்து கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு மேல ஆச்சு. இந்த 1.5 வருஷத்துல ஏராளமான பணிகளை செஞ்சிருக்கிறோம். குறிப்பிட்டு சொல்லணும்னா, இந்த பொறுப்புக்கு வந்த இந்த 2 வருஷத்துல 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு சேலத்துல நம்முடைய இளைஞரணி மாநாட்டை சிறப்பா நடத்தி காட்டணும். மிகப்பெரிய ஒரு வெற்றி மாநாட்டை நடத்தி காட்டணும். அந்த வெற்றிக்கு உங்க ஒவ்வொருத்தருடைய உழைப்பும் மிக மிக முக்கியம். மாநாடு முடிஞ்ச கையோட மக்களவை தேர்தல் இளைஞரணி பணிகளோடு சேர்த்து நம்ம அந்த தேர்தல் பணியை மேற்கொண்டோம். தமிழ்நாடு முழுக்க நம்முடைய தலைவர் அவர்கள் சுழன்று பிரச்சாரத்தை மேற்கொண்டாங்க. நானும் அனைத்து நாடாளுமன்ற தொகுதியிலையும் பிரச்சாரம் மேற்கொண்டேன். மக்களை சந்திச்சு, கழகத்தினரை சந்திச்சு, உங்களை எல்லாம் சந்திச்சு கழகத்திற்காக நீங்க பணியாற்றணும்னு உங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டேன். ஒவ்வொரு கூட்டத்திலையும் சொன்னேன், நிச்சயமாக இந்த தேர்தலை வெற்றி வரும். அந்த தேர்தல் வெற்றிக்கு இளைஞரணியினுடைய உழைப்பு முக்கியமான ஒரு காரணமாக இருக்கும் அப்படின்னு நான் அப்ப சொன்னேன். அதை செஞ்சு காட்டி இருக்கிறீங்க. அதற்கு இந்த நேரத்துல என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்ல, கலைஞருடைய 100 முன்னிட்டு பல்வேறு பணிகள், தலைவர் கொடுத்த பணிகள், தொகுதிக்கு ஒரு நூலகம் அமைக்கணும்னு சொன்னாங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட எந்த இயக்கமும் செய்யாத ஒரு சாதனையை செஞ்சிருக்கிறோம். கிட்டத்தட்ட 100 சட்டமன்ற தொகுதிகள்ல இளைஞரணி சார்பாக கலைஞர் 100 நூலகத்தை திறந்திருக்கிறோம். இந்தியாவில எந்த இயக்கமும் செய்யாத ஒரு விஷயம். 100 தொகுதிகளை முடிச்சிட்டோம். இன்னும் 134 தொகுதியிலையும் கண்டிப்பா வெகு விரைவில் அதை முடிப்போம்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதே மாதிரி இந்தியாவிலே எந்த இயக்கமும் செய்யாத வகையில கலைஞர் 100 பேச்சு போட்டியை சிறப்பா நடத்தணும். அந்த பேச்சு போட்டி இன்னைக்கு மிகப்பெரிய சக்சஸ் ஆகி இருக்குன்னா அதற்கும் மிக மிக முக்கியம் உங்களுடைய உழைப்பு தான். மாவட்ட அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்கள், நீங்க ஒவ்வொருத்தரும் நீங்க படிக்கும் போது கூட அவ்வளவு காலேஜுக்கு போயிருக்க மாட்டீங்க. ஆனா ஒவ்வொரு காலேஜா ஏறி இறங்கி அந்த விண்ணப்பங்களை கொடுத்து நீங்க செய்த பணிகள் நான் நிச்சயம் மறக்க மாட்டேன். தலைவர் அவர்களுக்கும் எல்லாமே தெரியும். உங்களுடைய அந்த எஃபர்ட்ஸ்னால கிட்டத்தட்ட 17,000 விண்ணப்பங்கள்
வந்துச்சு. தலைவர் சொன்னது சிறந்த 100 இளம் பேச்சாளர்கள் தேர்ந்தெடுத்து கொடுங்கன்னு சொன்னாரு. ஆனா நீங்க ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ரொம்ப சிறப்பா பண்ணி ஏதோ பேருக்கு பண்ணணும் அப்படின்னு இல்லாம அதுல முழு ஈடுபாடோட அதை செஞ்சு கொடுத்து இன்னைக்கு கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட சிறந்த இளம் பேச்சாளர்களை நம்ம தலைமைக்கு கொடுத்திருக்கிறோம். இளைஞரணி சார்பா தமிழ்நாடு முழுக்க ஒன்றிய பாஜக அரசை எதிர்த்து அந்த இந்தி திணிப்பு முயற்சி, புதிய கல்வியல் கொள்கையை எதிர்த்து, நிதி பகிர்வில் பாரபட்சம், தொகுதி டீலிமிட்டேஷன், இதையெல்லாம் கண்டிச்சு சட்டமன்ற தொகுதிகள் தோறும் திருமண கூட்டங்களை நாம நடத்தியிருக்கோம். அந்த கூட்டங்களை எல்லாம் நீங்க மாவட்ட கழகத்தோட இணைஞ்சு ரொம்ப சிறப்பா செஞ்சிட்டு இருக்கீங்க. அதற்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். 234 தொகுதியிலும் இந்த கூட்டங்கள் வெற்றிகரமா இங்க நடத்தப்பட்டிருக்குன்னா அதுக்கு உங்களுடைய எனர்ஜியும் டீம் எஃபர்ட் மட்டும்தான் காரணம். அது மட்டும் இல்லாம இல்லந்தோறும் இளைஞரணி ஒரு வீடா சென்று ஆட்சியினுடைய சாதனைகள், கழகத்துடைய கொள்கைகள் எல்லாம் விளக்கி புதிய இளைஞர்களை நீங்க இளைஞர்களை தொடர்ந்து சேர்த்துட்டு இருக்கீங்க. சட்டமன்ற தொகுதியில் பாகத்துக்கு ஒரு இளைஞரை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கான சமூக வலைதள பயிற்சி முகாம்களையும் தொடர்ந்து நடத்திட்டு இருக்கிறோம். அந்த பணியை சென்னை மண்டலம், டெல்டா மண்டலத்திலாம் சிறப்பா செஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த பயிற்சி முகாமும் கிட்டத்தட்ட 100 தொகுதிகள்ல இது வரைக்கும் முடிஞ்சிருக்கு. விரைவில் மீதமுள்ள தொகுதியிலையும் அதை செஞ்சு முடிப்போம். இந்த பயிற்சி முகாம்களுடைய ரிசல்ட்டை என்னால களத்துல நல்லா உணர முடியுது. இன்னைக்கு களத்துக்கு இணையா சமூக வலைதளத்திலையும் நம்ம ஸ்ட்ராங்கா இயங்க வேண்டிய அந்த கட்டாயம் இருக்கு, காலத்துடைய கட்டாயம். உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு நிறைய கட்சிகளுக்கு ஹெட் ஆபீஸே சமூக வலைதளம் தான். அதுல பொய் செய்தி பரப்புறதும் வதந்திகளை பரப்புறதும் தான் அவங்களுடைய வேலைகளே, அவங்களுடைய கொள்கைகளே. நாமளும் எப்படி களத்துல ஸ்ட்ராங்கா இருக்கிறோமோ, பணியாற்றுகிறோமோ, அதே மாதிரி சமூக வலைதளத்திலையும் அதே அளவு உணர்ச்சியோடு, அதே அளவு வேகத்தோடு பணியாற்ற வேண்டிய அந்த கட்டாயம் இருக்கு. இன்னைக்கு சோசியல் மீடியாலையும் நம்முடைய கருப்பு சிவப்பு கொடி உயர உயர பறக்க வேண்டும். அதே போல கோடை காலத்தை முன்னிட்டு தமிழ்நாடு முழுக்க ஏராளமான தண்ணீர் பந்தல்களை திறக்க சொன்னேன். நான் தண்ணீர் பந்தல் தான் திறக்க சொன்னேன். நீங்க மோர் பந்தல், ஜூஸ் பந்தல் எல்லாம் திறந்துட்டீங்க. அன்பகத்துக்கு வெளியில ஒரு குட்டி அன்பகத்தையே கட்டிட்டீங்க, பாத்துக்கோங்க. இப்படி வெட்டிட்டு வான்னு சொன்னா கட்டிட்டு வர அணியா நம்முடைய இளைஞர் அணி செயல்படுவதை நினைச்சு நான் மிகுந்த பெருமைப்படுகின்றேன். அதே போல ஒன்றியம், நகரம், பகுதி, பேரூர் ஆகிய அமைப்புகளுக்கு இளைஞரணி நிர்வாகிகளை தொடர்ந்து நியமிச்சுட்டு வரோம். கிட்டத்தட்ட 75 கழக மாவட்டங்களுக்கு அந்த பணிகள் நிறைவடைஞ்சிச்சு. இதுக்காக நம்ம மண்டல பொறுப்பாளர், மாவட்ட அமைப்பாளர்களோட தினசரி ஒவ்வொரு மாவட்டத்திற்கும், உங்களுக்கே தெரியும், உங்க அத்தனை அமைப்பாளர்களையும் சில துணை அமைப்பாளர்களையும் நான் நம்முடைய குறிஞ்சி இல்லத்துல கடந்த 1.5 மாதங்களாக ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் குறைந்தது 1.5 மணி நேரத்து 2 மணி நேரம் அதுக்காக செலவிட்டு ஒவ்வொரு அமைப்பாளரையும் அவங்களுடைய முகத்தை பார்த்து, அவங்களுடைய பணிகளை பார்த்து, அவங்க என்னென்ன போராட்டத்துல கலந்துருக்கிறாங்க, என்ன நிகழ்ச்சியில கலந்துருக்கிறாங்க, அவங்க கழக குடும்பமா, இது எல்லாத்தையும் ஒன்னொன்னையும் பார்த்து அந்த பணியையும் கிட்டத்தட்ட முடிச்சுட்டு தலைவர் அவர்களே என்ன கேட்டாங்க ஒரு நாள் பார்க்கும்போது, என்ன பண்ணிட்டு இருக்கேன், இந்த ரிவ்யூ மீட்டிங் போயிட்டு இருக்கேன், ரிவ்யூ மீட்டிங் ஏன்னா எப்ப கேட்டாலும் இளைஞரணி ரிவ்யூ மீட்டிங்ல உட்காந்துருக்கேன், ஏன்னா முரசொலி டெய்லி அறிவிப்பு வந்துகிட்டே இருக்கேன் அப்படின்னாங்க. அந்த அளவுக்கு சிறப்பா நம்முடைய பணிகளை எல்லாம் ஒன்றாக சேர்ந்து செஞ்சிருக்கிறோம். இன்னைக்கு கிட்டத்தட்ட அந்த பணிகளால 12,000 புதிய நிர்வாகிகள் நம்முடைய இயக்கத்திற்கு வந்திருக்கிறாங்க. விரைவில் மாநகரம், நகர, பேரூர் வார்டுகள் மற்றும் ஒன்றியத்திற்கு கீழே வர அந்த ஊராட்சிகளுக்கான அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்களை விரைவில் தேர்ந்தெடுத்திருக்கோம். 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அறிவிப்பை முரசொலியில வெளியிட்டோம். இப்ப மறுபடியும் அந்த பணிகளை ஆரம்பிக்க இருக்கோம். அந்த பணிக்கான அந்த அறிவிப்பு வந்துச்சுன்னா தமிழ்நாடு முழுக்க 5 லட்சம் பேர் இளைஞர் அணியில வெறும் நிர்வாகிகளாக, ஆபீஸ் பேரர்ஸ் மட்டுமே வெறும் 5 லட்சம் பேர் இருப்பாங்க. இந்தியாவில் எந்த இயக்கத்திற்கும் எந்த அணிக்கும் இல்லாத ஒரு பெருமை நம்முடைய இளைஞர் அணிக்கு அந்த பெருமை வர இருக்கு. அதே மாதிரி மண்டலம் வாரியான நிர்வாகிகளுக்கான மாநாடுகளையும் நடத்த திட்டமிட்டிருக்கோம். முதல் கட்டமா சென்னையில அந்த மாநாட்டை நடத்த திட்டமிட்டிருக்கோம். தலைவர் அவர்கிட்ட தேதி கேட்டிருக்கோம். தலைவர் தான் அதை அறிவிப்பாரு. நம்முடைய பணி இதோட முடியல. இனிமேதான் மிக மிக முக்கியமான ஒரு தேர்தல் களத்திற்கு நாம செல்ல இருக்கின்றோம். என்னன்னு உங்களுக்கே தெரியும், 2026 சட்டமன்ற தேர்தல். நமக்கு தேர்தலும் முக்கியம். நீங்க இன்னொன்னு மனசுல வச்சுக்கணும், திராவிட முன்னேற்ற கழகம் துவங்கப்பட்டது வெறும் பதவியில இருக்கணும், ஆட்சிக்கு வரணுங்கிறதுக்காக துவங்கப்பட்ட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் கிடையாது. நம்முடைய இயக்கத்திற்கென்று கொள்கைகள் இருக்கு. அதை நீங்க முதல்ல உள்வாங்கிக்கணும். அதே நேரத்துல ஆட்சிக்கு வந்தா மக்களுக்கு செய்ய வேண்டிய அந்த நன்மைகளை செய்ய முடியுங்கிறத ஒரே காரணத்துக்காக தான் ஆட்சிக்கு வர்றதுக்காக நாம் அந்த பணிகளை மேற்கொள்றோம். இன்னும் ஒரு 7-8 மாதங்கள் தான். எனவே நம்ம கிட்ட இருக்கிற நேரம் மிக மிக குறைவு. அந்த நேரத்தை வேஸ்ட் பண்ணாம நாம உழைக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கின்றேன். என்னென்ன வாய்ப்பு இருக்கோ அத்தனை வாய்ப்புகளையும் பயன்படுத்தி
மக்களுக்கான பணிகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். மக்களா அவங்களோட டச்ல இருக்கணும், தினமும் தொடர்புல இருக்கணும். அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவங்க சொல்ற ஆள் நீங்களா இருக்கணும். செஞ்சு கொடுக்க முடியும்னா நீங்களே செஞ்சு கொடுத்துருங்க. அப்படி இல்லைன்னா அது நம்மளால செய்ய முடியாம தான் சின்ன சின்ன வேலைகள் தான் இருக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுடைய மாவட்ட செயலாளர்கிட்டயோ ஒன்றிய செயலாளர்கிட்டயோ சொல்லுங்க, உங்களுடைய மாவட்ட அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர், மக்கள் பிரதிநிதி அவங்க கிட்ட அதை கொண்டு போங்க. அதை தீர்த்து வச்சிங்கனாலே மக்களுக்கு நம்ம மேல நம்பிக்கை வந்துடும். நம்முடைய ஆட்சியுடைய சாதனைகளையும் தொடர்ந்து மக்கள்கிட்ட நினைவுபடுத்திக்கிட்டே இருங்க. ஒரு திட்டத்தையும் தலைவர் அவர்கள் பார்த்து செஞ்சிருக்கிறாரு. கடும் நிதி நெருக்கடியிலும் செஞ்சிருக்கிறார். இதையெல்லாம் மக்கள்கிட்ட எடுத்து கொண்டு போய் மக்கள்கிட்ட பேசுங்க. 10 மாசங்கள் இருக்கு. தேர்தல் வெற்றி மட்டும்தான் நம்முடைய கண்களுக்கு தெரிய வேண்டும். அதை நோக்கி நம்ம பயணம் பண்ண வேண்டும். கலைஞர் பிறந்த நாள்ல நம்ம எடுத்துக்க வேண்டிய ஒரே உறுதிமொழி, அடுத்த கலைஞர் பிறந்த நாள் ஜூன் 3 அன்று நம்முடைய தலைவர் அவர்களை மீண்டும் முதலமைச்சராக 2வது முறையாக அமர்த்த வேண்டும் என்று அந்த ஒரு உறுதியை மட்டும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்ப பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய அரசியல் நிலைமை உங்களுக்கு தெரியும். அடிமைகள் மீண்டும் ஓனர்ஸ் கிட்டே போயிட்டாங்க. போனமுறை பிரிஞ்சு வந்தாங்க, தமிழ்நாட்டு மக்கள் ஓட விட்டாங்க. இப்ப 2 பேரும் ஒன்னா வருவாங்க. எடப்பாடி பழனிசாமி ஒரு 4-5 மாதங்களுக்கு முன்பு என்ன சொன்னார்? 2026 இல்ல 2036லயும் நாங்க பிஜேபி பக்கம் போக மாட்டேன்னு சொன்னார். இன்னைக்கு அவங்க காலில் போய் விழுந்துட்டாங்க. சென்ற 10 ஆண்டுகள்ல எப்படி தமிழ்நாட்டை ஒரு அனைத்து மாநில உரிமைகளையும் விட்டு கொடுத்து தமிழ்நாட்டை ஒரு மிக ஒரு மோசமான நிலைமைக்கு அதிமுக ஆட்சி கொண்டு போய் விட்டாங்களோ, அதுல இருந்து நம்முடைய தலைவர் அவர்கள் மீட்டு கொண்டு வந்திருக்கிறார். மாநில உரிமைகள் அத்தனையும் போச்சு. இப்ப ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம போராடிட்டு இருக்கிறோம். எனவே அந்த நிலைமை மீண்டும் வந்துடக்கூடாது என்பதுல நம்ம தெளிவா இருக்கணும். இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் நீங்க சேர்க்கணும். இன்னைக்கு தலைவர் அவர்கள் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்க போனதுக்கு அதை விமர்சிக்கிறார். முதலமைச்சர் ஏன் போனாரு அப்படின்னு கேட்கிறாரு. திரு எடப்பாடி பழனிசாமி ஒரு மாதத்துக்கு முன்பு டெல்லி போனாரு. எப்படி போனாரு? 3 கார் மாறி போனாரு. தொலைக்காட்சியிலே வந்துச்சு ஒரு பேட்டி. டெல்லி விமான நிலையத்தில் இறங்கினோடனே செய்தியாளர் கேட்கறாங்க, எதுக்கு சார் வந்திருக்கீங்க அப்படின்னு. எதுக்கு வந்தேன்னு எனக்கே தெரியல அப்படின்னு. அப்படி போனவர் எங்க நம்ம தலைவர் தெம்பா தைரியமா நேற்று போய் நிதி ஆயோக் கூட்டத்தில் உட்கார்ந்து என்ன பேசியிருக்காரு தெரியுமா? இது மாதிரி எந்த காலத்துல அதிமுக கார பேசுவானா? எந்த காலத்திலயும் அது எடப்பாடி பழனிசாமி பேசுவாரா? இப்போ வரைக்கும் 30% வரைக்கும் தான் நிதி பகிர்வு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க மாநிலங்களுக்கு. தலைவர் சொல்லிட்டாரு, இனிமே இந்த வருஷத்துல இருந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் நீங்க 50%, குறைந்தது 50% நிதி பகிர்வு நீங்க கொடுத்தாகணும்னு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் திரு மோடி அவர்கள்ட்ட சொல்லிட்டு வந்துட்டாரு. எப்படி போன முறை அதிமுகவை பாஜக அடகு வச்சாங்களோ, இந்த முறை மீண்டும் தமிழ்நாட்டு மக்களையே பாஜகவுக்கு அடகு வச்சிருவாங்க. அப்படிப்பட்ட அந்த அடிமை கூட்டத்திலிருந்து, சங்கி கூட்டத்திலிருந்து தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டும். பாஜகவுடைய அணிகளான இடி, ஐடி இவங்கெல்லாம் அவங்க வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நம்முடைய கழகத்துடைய அணிகளான இளைஞரணி நம்மளுடைய தேர்தல் பணி வேலைகளை நாம ஆரம்பிக்கணும். எந்த ஊட்டல் மிரட்டலுக்கும் பயப்படுற தலைவர் நம்ம தலைவர் கிடையாது. நானும் எந்த ஊட்டல் மிரட்டலுக்கும் பயப்பட மாட்டேன். எதா இருந்தாலும் வா, ஒரு கை பார்த்துடலான்னு களத்துல இறங்குறவன் தான் நான். தப்பு பண்ணவன் தான் பயப்படணும். தலைவர் மேலேயோ என் மேலேயோ எந்த ஒரு தப்பையும் யாராலையும் சொல்ல முடியாது. இது ஒரு முயற்சி பண்ணாங்க, எப்படியாவது இது ஒரு கெட்ட பேர் ஏற்படுத்திடலாமா அப்படின்னு. தலைவர் அவர்கள் தெளிவா சுப்ரீம் கோர்ட்ல போய் ஆர்டர் வாங்கிட்டாங்க. யாரா இருந்தாலும் பார்க்கலாம். நான் ஏற்கனவே பல முறை சொன்னதுதான், நாங்கெல்லாம் ஈடிக்கும் பயப்பட மாட்டோம், மோடிக்கும் பயப்பட மாட்டோம். தலைவர் என்ன சொல்றாரோ அதை கேட்டு என்னுடைய கொள்கை முக்கியம். எங்க கொள்கைக்காக, இயக்கத்துடைய வெற்றிக்காக, இளைஞரணியினுடைய சிறப்புக்காக, இந்த மக்கள் பணிக்காக எந்த உழைப்பிற்கும் கொடுக்கறதுக்கு நான் தயார் என்பதை கூறிக்கொண்டு 2026 தலைவர் அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கிற இலக்கு வெல்வோம் 200, படைப்போம் வரலாறு. ஆனால் நம்ம முயற்சி செஞ்சா அந்த 200க்கும் மேற்பட்ட தொகுதியிலும் நிச்சயமாக நம்முடைய இயக்கம் வெல்வதற்கான அந்த வாய்ப்பு இருக்கு. எனவே நீங்க அத்தனை பேரும் களத்துல இறங்கி உங்களுடைய பணிகளை நீங்க சிறப்பா உங்களுக்குள்ள வகுத்து கொண்டு, இந்தந்த குடும்பங்களுக்கு, இந்தந்த தெருக்களுக்கு, இந்தந்த வீடுகளுக்கு நான் பொறுப்பு, இவங்க கிட்ட நான் நம்முடைய இயக்கத்துடைய அரசனுடைய சாதனைகளை எடுத்து சொல்லி நான் இவங்களுடைய வாக்குகளை நான் பெற்று தரேன்னு உங்களுக்குள்ள வகுத்துக்கோங்க. அப்படி பண்ணோம்னா நிச்சயம் வெற்றி உறுதி என்பதை கூறிக்கொண்டு, பல்வேறு மாவட்டங்கள்லேருந்து வந்திருக்கிறீங்க, தமிழ்நாட்டிலிருந்து பல்வேறு மாவட்டங்கள்லேருந்து எல்லாம் சாலை வழியாக வந்திருப்பீங்க. தயவு செய்து எல்லாம் பத்திரமாக ஊருக்கு போய் சேருங்க. பத்திரமாக சேர்ந்தீங்க அப்படின்ற செய்தி வந்தாதான் நிச்சயம் எனக்காக இருந்தாலும் சரி, தலைவருக்காக இருந்தாலும் சரி, அது ஒரு நல்ல செய்தியாக இருக்கும். நம்முடைய ஒரே இலக்கு வருகின்ற சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும். தலைவர் அவர்கள் தலைமையில தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள்.